ஏம்மா பார்த்தீன்னா, அன்னைக்கு போய் ப்ளவுஸ் குடுத்தேன் பாத்தியலா, செவ்வாய்க்கிழம தான் டெய்லருக்கு தாரேன்னு சொல்லியிருந்தாவ. ஆனா வந்து காலேஜில வந்து திங்கட்கிழம கொண்டு வாங்க, ப்ளவுஸு சேலையெல்லாம் கட்டி ட்ரையல் பார்க்கணும் டான்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாவளாம். அப்புறமா திருப்பி நாளைக்கு வேற ஞாயிற்றுக்கிழம பாத்தியலா, அவிய வந்து கோயிலுக்கு கீழ ரெஸ்ட் எடுப்பாவளாம். அதனால இன்னைக்கே எனக்கு காலைல ஃபோன் போட்டு, தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படியாவது தச்சு தந்துருங்கக்கா, திங்கட்கிழம பிள்ளைய கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த அக்கா மாட்டேன்னே சொல்ல. சரின்னு சொல்லிட்டு உடனே தச்சு குடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு குறை, அதில் ஒரு லேஸ் வைக்க சொன்னேன் அந்த மாடலில், அது மட்டும் வைக்கல. மற்றபடி எனக்கு இந்த ஆரி ஒர்க்கு அது இது கொச்ச கொச்ச கொச்சன்னு இருந்தால் எரிச்சலாக தெரியும். இது நான் சிம்பிளாக இருக்கணும், கொஞ்சம் நல்ல மாடலாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். இது நான் சொன்ன மாடல் தான், பிள்ளைகள் ஒன்றும் செலக்ட் பண்ணலை. ஒவ்வொரு வாட்டி நம்ம சில தரம் பிள்ளைகள் நம்ம அம்மா டேஸ்ட்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும்ல, அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போது. மாடல் ஏதாவது செலக்ட் பண்ணி தாங்கன்னு பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். ஆனால் அந்த பிள்ளைகள் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில் நானே ஒரு 2 மாடலை செலக்ட் பண்ணி அதை கொண்டு டெய்லர் அக்காட்ட கொடுத்தேன். கழுத்துக்கும் கைக்கும் இதே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த அக்காவும் உடனே தைச்சி தந்துட்டாவ. உடனே தைச்சி தரதுக்கு டெய்லர் கிடைக்கிறதுக்கே ஒரு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அங்கே சேலையை விரித்து போட்டு எப்படி போட்டு வச்சுருக்கா பற்றிலாம் தச்சு கொண்டாந்து கையில் கொடுத்தாச்சு. அதை ஒழுங்காக மடித்து வைக்கல, அது பப்பரப்பன்னு கிடக்கு. இது இப்படி தான் பிள்ளைகளுக்கு இருக்கும். இனிமேல் கோயிலுக்கு போயிருக்கா, வந்து தான் நம்ம மடித்து வைப்பாவ சனிக்கிழமெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு நான் ஜாமான் எதுவும் வாங்காமல் வந்தேன்னா, அதனால் இந்த லிஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தேன். இதெல்லாம் மொத்தமாக தராத, டெய்லி 2 பொருள் சொல்லு, அப்போ தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க தெரியுமா? உண்மையான காரணம் எனக்கு தெரில. ஒருவேளை நான் எல்லா பொருளையும் மொத்தமாக சொன்னால் மறந்து போயிடுவா போலி இருக்குது. லிஸ்ட்டே எங்கேயாவது கொண்டு போட்டு தொலைச்சிருவாங்களா? அது மாதிரி 2 பொருளுக்கு மேலே சொன்னால் கடையில் போய் வாங்க மறந்து போயிடும் போலி இருக்குது. அப்படி நான் கூட சொன்னாலும் கிளம்புறதுலேருந்து கடையில் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஒரு 10 ஃபோன் அடித்து என்னதுன்னு கேட்டு நம்ம மூச்சு வாங்கிடுவாங்க. அதனால் 2 பொருளாக சொல்லுவோன்ட்டு நேற்று என்ன சொன்னேன், இந்த காணமும் கடுகும் இல்லை, அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை வாங்கிட்டு வந்திருந்தா. கடுகுன்னு காலியாக விளையாடினாலும் டப்பாவில் கொட்டலை. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி துணிலாம் துவச்சிட்டு வந்து காப்பி குடிக்க 7 மணி ஆகிட்டு. காப்பி குடித்து அவனை நேரடியாக சாப்பிட்றலான்னு பார்த்தா, இது மைண்டுக்கு வந்து காப்பி தேவைப்படுது. அதனால் நான் காப்பியை குடித்து இந்த சப்பாத்தி, இது மீந்து போன சப்பாத்தி சில நேரம் ஃப்ரிட்ஜில் கிடந்தா இப்படி தான் பொரித்து நாங்கள் காப்பிக்கு முறுக்கு மாதிரி கூட்டாக வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி தான் சப்பாத்தியை பொரித்து சாப்பிட்டுக்கிட்டு காப்பி குடிச்சிருக்கோம். நம்ம நைட்டுக்கு பசிக்கலையான்னு ஒரு 9 மணிக்கு மேலே தான் பார்க்கணும்.